திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட். இது ஒரு மொபைல் ஆப், ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பொருட்கள் வாங்கி பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் கொடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். வணக்கம் கண்ணு, நான் அவங்க கோயம்புத்தூர் பொண்ணு. ரொம்ப வருஷம் கழித்து நான் பூலாம்பட்டிக்கு போகணும்னு ஆசைப்பட்டு போன இடம்தான். பக்கத்தாலேயே அணைக்கட்டு இருக்குது, வா கூட்டிகிட்டு போகிற சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு போனார். அந்த தண்ணி தழும்ப தழும்ப அழகாக கீழே ஊற்றுறத பார்த்த உடனே ஆர்வ கலரில் குதிச்சிடலாமா, நல்லா இருக்கும்ல, தண்ணி சூப்பராக இருக்குல்ல, நீச்சல் தெரிஞ்சால் குதிச்சிடலாமே, ஆர்வ கோளாறுல குதித்து ஒன்றும் பண்ண முடியாது. அது இல்லாமல் குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க சேஃப்டியான இடத்த தேடுற வரைக்கும் சுற்றிட்டே தான் இருப்பாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் வந்துட்டு ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்காங்க, குளிக்கவும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால சரி அணைக்கட்டு பக்கத்துலேயே இந்த பக்கம் ஏதாவது பிளேஸ் இருக்கான்னு பார்க்க வந்தோம். இந்த இடம் வந்து கிடச்சிச்சு. உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக கல்லோடு இருந்தது, ஆழமும் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி என் பிள்ளைங்க ஹஸ்பண்ட்லாம் குளித்தாங்க. நான் உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்துட்டு கப்பல் போட்லாம் போகிறத பார்த்த உடனே சரி போட்டும் விட்டுருக்காங்களாட்ருக்கு, வா நம்ம போய் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போனேன். ரூ. 100 வாங்கினாங்க. ரூ. 100க்கு ஒர்த்து தான். கொஞ்சம் லாங்காகவே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நிறையா சின்ன சின்ன போட்லேயும் கூட நிறைய பேர் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கியமாக பூலாம்பட்டிக்கு போனால் மீன் சாப்பிடாம வரக்கூடாது தான். ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோன்னா, மீன் சாப்பிட்டு போகலான்ற ஒரு எண்ணம் இருந்தாலும், வா மீன் நம்ம வாங்கிட்டு போயிடலாம், வீட்டில் போய் சமைச்சிக்கலான்னு ஹஸ்பண்ட் மீன் வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் போட்டுக்கு பின்னாடி தண்ணி போனோன்னே, பாரேன் போர்டு கூட குசு விடுதுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியாக வந்து ஹஸ்பண்ட்ட பேசிகிட்டு இருந்தோம். தண்ணி அதோட ஏர் வந்து தண்ணி வந்து வெளியே போகுது, அதுதான் உண்மை. அப்புறம் வந்துட்டு தண்ணியை பார்த்த உடனே அதுவும் ரொம்ப கிட்டத்தட்ட பார்த்தோன்னே குமிஞ்சு தொடலாமான்னு பார்த்தா, போட் ரொம்ப ஹைட்டாக இருக்கிறனால கீழே தண்ணியில் கைவிட்டு விளையாடவும் முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கிற சுற்றி சுற்றி வியூவெல்லாம் வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். மலைப்பகுதிகள்லாம் நிறையா இருந்தது, ரொம்ப ஹைட்டாக. யோசித்து பார்க்கும்போது அதிலெல்லாம் எப்படி ஏறுவாங்க, அது இன்னும் கொஞ்சம் நாளில் சிட்டி ஆயிடுச்சுன்னா பாறையை குடஞ்சி குடஞ்சி என்னென்னமோலாம் பண்ணுவாங்க. இந்த பாறைகள்லாம் இனி வர ஜென்ரேஷனில் இருக்குமா அப்படின்றது நிறையா டவுட்ஸில் மனசில் ஓடிட்டுருக்குது. அப்புறம் வந்துட்டு கோயில்கள் நிறையா இருந்தது. கோயில்கள் நிறையா இருந்தாலும் கூட நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு அது விளையாடுறதுக்காகவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நியாயம் பேசிகிட்டு இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. எப்படியாவது கடவுள் எது மூலியமாக சந்தோஷம் கொடுக்கணும்னு ஒரு கோயிலை கட்டி அதில் ஒரு 4 மக்களை உட்கார வச்சு சந்தோஷப்படுத்த வச்சுட்ருக்காருன்னு கூட அப்படிங்க கூட நினச்சிக்கலாம். அப்புறம் தூரத்தில் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து தழும்பு தழும்பு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில். அழகாக இருந்தது அந்த அந்த வீடியோவை பார்க்க. இப்போ பாருங்கள், அந்த இடத்துல பாருங்களேன், தண்ணி அப்படியே ஃபவுண்டன் மாதிரி மேலே வருது. ஒரு குட்டி இதுதான், ஆனால் பார்க்க ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தாலும் அழகாக தெரிஞ்சிச்சு. அப்புறம் நிறையா பேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பறந்து போன உடனே பாரு அழகாக இருக்குது, எவ்வளோ கூட்டம் கூட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிகிட்டு இருந்தோம். அப்புறம் டைமிங்கும் ஆயிடுச்சு, கீழே போட்டை நிப்பாட்டுறதுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எப்படி நிப்பாட்டாங்க பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 2 பசங்க பிடிச்சி இழுத்து கட்டி நிப்பாட்டி எப்படியோ வழி நிப்பாட்டிட்டாங்க.